ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். இப்போ நம்ம கையில் Boult Rito Pro அப்படின்ற இந்த ஒரு TWS earbuds தான் இருக்குது. இதை பற்றி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாக்ஸ் கனன் தான். ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 3 மந்த்க்கான வாரண்டி கார்டு இருந்துச்சு, புக்லெட்ஸ் இருந்துச்சு, டைப் சிக்கான சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் அண்ட் நம்மளுடைய Boult Rito Pro அப்படின்ற இந்த ஒரு க்ரீன் கலருக்கான இயர்பட்ஸ் இவ்வளோ தான் பாக்ஸில் இருந்துச்சு. மற்றபடி இப்போ இந்த இயர்பட்ஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கேஸ். ஸோ கேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம Boult Rito அப்படின்ற அந்த ஒரு இயர்பட்ஸை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த இயர்பட்ஸ்க்கான சேம் எக்ஸாக்டான லுக். ஸோ Rito எல்லாமே ஒரே மாதிரி கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரியான லுக்கில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்ன கலர் மட்டும் இது க்ரீன் கலர், அதுவும் நேவி க்ரீன். ஸோ அந்த மிலிட்ரி க்ரீன் மாதிரியான ஒரு கலரில் தான் ஆக்சுவலி இந்த இயர்பட்ஸ் அப்படின்றத அவங்க கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி டிசைன் கம்ப்ளீட்லி பார்க்கும்போது Rito மாதிரி தான். அந்த இந்த எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிசைன் ஸ்ட்ரிப் டிசைனில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அதே மாதிரி தான் இருக்குது. டைப் சிக்கான சார்ஜிங் கேபிள் போர்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் கேபிள் நமக்கு பாக்ஸ்லேயே வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். மற்றபடி சார்ஜிங்கான இண்டிகேஷனும் பார்த்தீங்கன்னா Ritoவில் இருந்த மாதிரியே ஒரே ஒரு LED லைட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம எவ்வளோ % ஏறி இருக்குது அப்படின்றத இங்கே நம்ம பார்க்க முடியாது. ஸோ ஒரே ஒரு லைட்டிங் சார்ஜ் ஏறும்போது லைட் தெரிஞ்சு இண்டிகேட் பண்ணும், அவ்வளோதான். அதை மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி அடுத்து கேஸ்க்கான குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி ஒரு நார்மல் பிளாஸ்டிக்கான கேஸ் தான். ரொம்ப பெருசாக பில்டு குவாலிட்டிலாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் நார்மல் கேஸ்க்கான குவாலிட்டி இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகேவாக தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் குவாலிட்டி எல்லாம் ஓகே அப்படின்ற அளவுக்கு இருக்குது. அண்ட் உள்ளே இருக்கக்கூடிய இயர்பட்ஸ், இந்த இயர்பட்ஸுடைய குவாலிட்டின்னு பார்க்கும்போதுமே இதுவுமே செம்ம லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் குவாலிட்டி எல்லாம் ஓகே தான் இந்த செக்மெண்ட்டுக்கு அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ரொம்ப சூப்பர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக கீழே போடாமல் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி மேக்னெட்டிக் அட்ராக்ஷன்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்குது, இதை ஆட்டும் போது கீழே இந்த இயர்பட்ஸ் விழுதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி லைவாக உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஆக்சுவலி கீழே விட மாட்டுது. மேக்னெட்டிக் அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது இயர்பட்ஸில். ஸோ அந்த வகையில் அது எதுவுமே பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடுத்து இயர்பட்ஸில் ரொம்பவே முக்கியமானது ஃபிட்டிங். ஸோ அந்த வகையில் இந்த இயர்பட்ஸுடைய ஃபிட்டிங் எந்த அளவுக்கு இருக்குது, பக்காவாக ஃபிட் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி ஃபிட்டிங் எல்லாமே ரொம்பவே பக்காவாக ஃபிட்டிங் ஆகுது. ஆக்சுவலி இதை நம்ம காதில் வச்சுக்கிட்டு நம்ம வாக்கிங், ஜாக்கிங், ரன்னிங்னு எல்லாமே பண்ணலாம். ஸோ அதெல்லாம் பிரச்சனையே இருக்காது. ஃபிட்டிங் பொறுத்த வரைக்கும் பக்காவாக ஃபிட் ஆகிக்குது. அப்படியே பட்ஸை கையில் எடுத்து பார்த்தோம்னா ஆக்சுவலி முன்பக்கம் பார்த்தீங்கன்னா 2 LED லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலியமாக இது கனெக்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்க முடியும். இது போக இங்கே பின்பக்கம் அண்ட் பாட்டமில் பார்த்தோம்னா நமக்கு இங்கே மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ரெண்டுத்துலேயுமே நமக்கு 2 மைக்ரோஃபோன் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஜென் டெக்னாலஜியுடைய ஒரு குவாட் மைக்ரோஃபோன் செட்டப் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பட் ENC-க்கான சப்போர்ட் தான், ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாது. என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷனுக்கான சப்போர்ட் தான் இருக்குது. கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நான் பேசி பார்த்த வரைக்கும் கால் குவாலிட்டி எல்லாம் நல்லாவே இருக்குது, டீசெண்டாக இருக்குது, அதில் பிரச்சனை இல்லை. அண்ட் அதற்கான சாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், நீங்களே கேளுங்க. கேட்டுட்டு நீங்க இது எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணுங்க. கேக்குதாடா? எனக்கு கேக்குது. போட்டியா? ரெக்கார்ட் போட்டேன். சரி ஓகேடா. நான் பேசுறது இந்த கிளியரா இருக்கு மொத்தத்துல. கிளியரா இருக்கு. பேசுறது கிளியரா தான் கேக்குது. ஏதோ நாய்ஸ் சரௌண்டிங்ல ஏதோ கேக்குதா? நாய்ஸ் சரௌண்டிங்ல எதுவும் கேட்கல. ஒரு கிளியரா தான் கேக்குது. ஒரு நிமிஷம் அப்படியே இரு. இல்லடா, அது இப்ப மிக்ஸி ஆன் பண்றேன். உனக்கு நாய்ஸ் எந்த அளவுக்கு கேக்குது மட்டும் அப்படியே ஆன் பண்ண இப்போ நான் அப்படியே பேசுறது இல்ல மிங்கிள் ஆகுது. அதே மாதிரி கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலி கனெக்டிவிட்டிக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 5.3க்கான லேட்டஸ்ட்டான கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா ஃபாஸ்ட்டாக பேர் ஆகுது. அண்ட் ஃபாஸ்ட் பேரிங்கான சப்போர்ட்டும் இருக்குது. டேரெக்டாக நம்ம பட்ஸை வந்து எடுத்தோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம மொபைலோட ஃபாஸ்ட்டாகவே பேர் ஆகிக்குது. ஸோ அது இல்லாமல் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஃபீல் ஆகலை, நல்லா ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த TWS ஆடியோ குவாலிட்டி, மியூசிக் குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா 10mm பூம் எக்ஸ் டிரைவர் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. SBC AAC-க்கான கோடெக் சப்போர்ட் எல்லாமே இதில் இருக்குது. அண்ட் ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நான் கேட்டு பார்த்த வரைக்கும் எனக்கு பர்சனலி இவங்களுடைய Boult-உடைய அந்த Rito இயர்பட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த Boult Rito Pro-உடைய இந்த ஆடியோ டியூனிங் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் ஆக்சுவலி எனக்கு கொடுக்குது. ஏன்னா நம்ம சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சவுண்ட் எஃபெக்ட்ஸ், சின்ன சின்ன மியூசிக்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்பவே கிளியராக இந்த ஒரு TWS-லேருந்து நம்மளால் எடுத்துக்க முடியுது. அது போக சரௌண்டிங் மாதிரியான விஷயங்கள் அண்ட் ஆடியோடைய கிளாரிட்டி எல்லாமே ரொம்பவே நல்லாவே எனக்கு பர்சனலி இந்த TWS-லேருந்து கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் இந்த TWS சவுண்ட் லெவல்னு பார்க்கும்போது ரொம்பவே மேக்ஸிமமாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 100% வச்சு கேட்கவே முடியல, ரொம்பவே லவுடராக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. நம்ம ஒரு 70-75% ஆடியோ வச்சு கேட்டாலே போதுமானதாக தான் எனக்கு தோணுது. அந்த ஆடியோவில் வச்சு கேட்கும்போது எனக்கு பர்சனலி இதோட சவுண்ட் குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டிலாம் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் ஆக்சுவலி எனக்கு கொடுத்தது.
அதே மாதிரி இதில் நமக்கு 50 ms லோ லேட்டன்சிக்கான கேமிங் மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் விளையாடும் போது இந்த லேட்டன்சி பிரச்சனை எல்லாம் இல்லவே இல்லை, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நமக்கு இன்ஸ்டண்ட்டாக நமக்கு சவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குது. அண்ட் கேமிங் மோட் ஸ்பெஷலாக இதில் இருக்குது. அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 4 டைம் இதை நம்ம டேப் பண்ணுறோம். ஸோ 4 டைம்ஸ் இதை நம்ம ட்ராப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேமிங் மோட் ஆக்டிவேட் ஆகிட்டு நமக்கு அந்த லோ லேட்டன்சிக்கான மோட் அப்படின்றது வந்துடுது. ஸோ கேம் விளையாடும் போது அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இந்த TWSல இருக்குது. அதே மாதிரி சிங்கிள் டேப் பண்ணோம்னா சாங்ஸை ப்ளே அண்ட் பாஸ் பண்ணிக்க முடியுது. டபுள் டேப் பண்ணோம்னா ஃபார்வர்டில் பேக்வர்டில் சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. ட்ரிபிள் டேப் பண்ணோம்னா வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. அண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியுது. அண்ட் இது எல்லாமே ப்ராப்பராக ஒர்க்காகவும் ஆகுது. அதே மாதிரி இதோட பேட்டரி லைஃப்பை பற்றி பேசணும் அப்படின்னா ஆக்சுவலி இதில் இருந்து 45 மணி நேரத்துக்கான பேட்டரி லைஃப் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கேஸ் யூஸ் பண்ணும்போது. அதுவே நம்ம கேஸ் இல்லாமல் இந்த TWSை மட்டும் நம்ம 100% சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 9 ஹவர்ஸ்க்கான ப்ளேபேக் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 9 ஹவர்ஸ் அப்படின்றது உண்மையிலே நல்லது தான், டீசெண்டாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்மளால் ஒரு 2 படத்துக்கு மேலே நம்மளால் கண்டினியூஸாக TWS சிங்கிள் சார்ஜில் பார்க்க முடியும் அப்படின்றதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இருக்குது. நம்ம ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னாலே 2.5 மணி நேரத்துக்கான ப்ளேபேக் இதுலேருந்து எடுத்துக்க முடியும், பேட்டரி லைஃப் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் அதெல்லாம் ஓகே, நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாங்க. நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சிக்கான போர்ட், டைப் சிக்கான கேபிள் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக நம்மளால் சார்ஜ் பண்ணிக்கவும் முடியும். இது போக IPX5க்கான ரேட்டிங் இருக்குது. ஸோ அதனால் தண்ணிக்குள்ளே போட்டுலாம் விளாட முடியாது. பட் நீங்கள் எப்போவாது சாரல் படுது இல்லை சின்ன சின்ன ஸ்ப்ளாஷ் மாதிரியான விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு இந்த TWS சேஃப் ஆகிக்கும். ஸோ அதற்கான பிரச்சனைகளும் இல்லை. அண்ட் ஃபைனலி இந்த TWS உடைய ப்ரைஸிங், என்ன ப்ரைஸிங்க்கு இந்த TWS இப்போ மார்க்கெட்டில் செல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இந்த TWS ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இப்போ இனிஷியலாக இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சேலுக்காக 1400 அப்படின்ற மாதிரியான ப்ரைஸிங் தான் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரைஸிங்கு பார்க்கும்போது ஆக்சுவலி Boult Rito பார்த்தீங்கன்னா 1300க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இதில் நமக்கு கொஞ்சம் இந்த குவாட் மைக்ரோஃபோன் அண்ட் சவுண்ட் குவாலிட்டிலாம் இன்னும் கொஞ்சம் டியூனிங்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது இந்த 1400 ப்ரைஸிங்க்கு ஓகே நல்லா இருக்குது. அது ஆடியோ குவாலிட்டி மெயினாக வந்து எனக்கு சாங்ஸ் கேட்கும்போது நல்ல ஒரு கிளாரிட்டியான எஃபெக்ட் இருக்கணும். ஸோ அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு இது மேபி ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி கால் குவாலிட்டி, காலிங் மாதிரியான விஷயங்கள்லாம் ஓகேவாக இருக்குது. அண்ட் மெயினாக எனக்கு இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நெகட்டிவ் என்னென்னா இதோட பில்டு குவாலிட்டி மேபி இன்னும் கொஞ்சம் சாலிடாக இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தெரியுது. டிசைன் ஓகே நல்லா இருக்குது, பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதர்வைஸ் சவுண்ட் குவாலிட்டி மாதிரியான எல்லா விஷயங்களும் அண்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ், பேட்டரி பேக்கப் மாதிரியான விஷயங்கள் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் இதற்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க.